ஆளு, எங்க இந்த ஆள் வந்தாரு, எப்படி நம்மலாம் வந்து 50 வயசுல பண்ண முடியாது வந்து 75 வயசுல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து மிரண்டு போய் தான் இருக்காங்க. சேலஞ்ச் பண்றாரு இல்லையா ரஜினி, கடைசியில பாத்தீங்கல்ல அந்த லாஸ்ட் ட்ரெய்லர் கட்ல பாத்தீங்கல்ல அப்படியே போயிட்டே இருப்பார் நடந்து அப்படின்னு எல்லாரும் அப்படின்னா அதான் அப்படின்ட்டு போவார் பாத்தீங்களா, அதெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஸோ அந்த அந்த பயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. நீங்க வந்து இந்த நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்கல்ல, அந்த சூப்பர் ஸ்டார்னு போடுற அந்த கார்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து முதல்ல ப்ளூவில் காமிச்சு இம்மீடியட்டாக ரெட்டாக மாறிடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்க. அதுக்கு தேவா எக்ஸ்க்ளூசிவாக மியூசிக் போட்டு கொடுத்ததால எல்லா படத்துலையும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த படத்தில் டக்குன்னு ப்ளூவாக காமிச்சு ரெட்டாக மாறிடும். அதுவும் இல்லாமல் ரஜினி வர எல்லா ஃப்ரேம்லேயுமே பாருங்களேன் ஒரு ரெட் ஷேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ரத்த கலரியாக இருக்க போது படம் வேற மாதிரியா இருக்க போது, வேற மாதிரி ஃபயராக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் கலர் தான், பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க நெருப்பு. அப்போ பார்க்கும்போது ரத்த கலர்ல இருக்கும், பிளட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபயரா இருக்க போகுது படம் அப்படிங்கிறது வந்து ட்ரைலர்லேயே பல விஷயங்களை க்ளூ கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது தியேட்டர்லையும் ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் காத்திருக்கு, நிச்சயமா இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே லோகேஷ் வந்து ஒரு ரீமிக்ஸ் சாங் எல்லா படத்துலையுமே பயன்படுத்துவார். அது வந்து லோகேஷ் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த படத்துல ரஜினியே ஏற்கனவே பாடி ரஜினியோடைய படத்துலேருந்தே ஒரு சூப்பர் ஹிட் சாங் அதை ரீமிக்ஸா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா இருக்கும்னா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிரும். அது எந்த பாட்டா இருக்கும் சார்? அது எனக்கு கற்பனை பண்ண முடியல. எந்த பாட்டா வேணா இருக்கலாம். ஏன்னா ரஜினி நடித்த பாடல்கள்ல எல்லாமே மாஸ் சாங்ஸ் தானே. ஆமா. Taste the Daily.